நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிய வேண்டும். ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். தப்பேதும் நான் செய்தால் நீ பொறுத்திடல் வேண்டும். தலைவா என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய அருள்மிகு கோரக்கர் சித்தர் ஜீவ சமாதி அடைந்திருக்கக்கூடிய இந்தியாவின் புனித பூமியான நாகை பட்டினத்தின் வாழ் தமிழ் உறவுகளே, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அன்பு பெருந்தகை ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்களே, 1000 பிறை கண்ட பெருந்தகை திருவாரூர் சண்முகவடிவேல் ஐயா அவர்களே, என் அன்புக்கினிய சகோதரர் திரு மோகன சுந்தரம் அவர்களே, கோவையில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய திருமதி சாந்தாமணி அவர்களே, திருமதி கவிதா ஜவஹர் அவர்களே, அன்பு தம்பி ராகவேந்திரன் அவர்களே, எங்களை எல்லாம் மேடையில் இப்படி பேச வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஊர் பெருமக்களே, முக்கியமாக அன்பு அண்ணன் நாகராஜ் அவர்களே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். சித்தர் மரபு அன்றும் இன்றும் என்கின்ற பொருண்மையில் சில நிமிடங்கள் உங்களுக்கு முன்னால் உரையாற்றி செல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்பு சகோதரி காளீஸ்வரி அவர்களுக்கு சிறப்பு வணக்கம். காளியம்மாள் அவர்களுக்கு என்னுடைய பணிவும் அன்பும் நன்றியும் கலந்த அன்பு வணக்கம். ஒரு சில நிமிடங்கள் உங்கள் மத்தியில் சித்தர் மரபு குறித்து பேசிவிட்டு செல்லலாம் என்று கருதுகிறேன். இந்த அற்புதமான வாய்ப்பு தந்த இறைவனுக்கு என்னுடைய முதல் நன்றி. இந்த உலகத்திலேயே தமிழ் குடி மூத்த குடி, பழம்பெரும் குடி. இது மூத்த குடி என்பதற்கு அடையாளமாக திகழக்கூடிய ஒன்றுதான் நம்மிடையே இருக்கக்கூடிய சித்தர் மரபு. நான் இதை எப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், மறைந்திருக்கும் உண்மைகள் என்கின்ற புத்தகத்தை, ஓஷோ எழுதிய புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். அந்த புத்தகம் என்னை நிரம்ப கவர்ந்தது. பல்வேறு விதமான உண்மைகளை, கோவில் தொடர்பான உண்மைகளை, விஞ்ஞான ரீதியான உண்மைகளை தொடர்ந்து ஓஷோ அதிலே வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். உடனடியாக நான் அவருடைய பல்வேறு விதமான ஆக்கங்களை வாசித்துக் கொள்ள ஆரம்பித்த பொழுது, கேள்வி பதில்தான் ஓஷோவுடைய நூல்கள். ரஜினீஷ் என்று அழைக்கப்படுகின்ற மகாராஷ்டிராவில் பிறந்து அமெரிக்காவில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அமைத்து தன்னுடைய 56வது வயதில் உயிர் துறந்த ஒரு ஞானிதான் ரஜினீஷ் என்கின்ற ஓஷோ. அவர் சொல்கிறார், அவரிடத்தில் ஒருவர் கேட்கிறார், இந்தியா வித்தியாசமான நாடுதான், இந்த உலகத்தில் இருந்து வித்தியாசமான நாடு இந்தியா. ஆனால் இந்த இந்தியாவிலேயே தமிழர்கள் மிக மிக வித்தியாசமாக இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் அவ்வளவு சீக்கிரமாக அந்நிய விஷயங்களை விதைத்துவிட முடிவதில்லை. என்னதான் அவர்கள் எல்லோருக்கும் இடமளித்தாலும் அவர்களுக்கு என்று ஒரு குணம் இருக்கிறது. அவர்கள் காலம் காலமாக அந்த மரபை பின்பற்றுகிறார்கள். அதன் ரகசியம் என்ன என்று கேட்கிறார். அப்பொழுது ஓஷோ அவர்கள் சொன்ன பதிலை நான் சொல்லுகிறேன். அவர் 2 பதிலை சொன்னார். 2வது பதில் சொல்லுவதற்கு எனக்கு உரிமை இல்லை. முதல் பதிலை நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் நானும் தமிழ்குடியை சேர்ந்தவள் என்பதற்காக சொல்கிறேன். முதல் பதில், ஆம், இந்தியாவில் அல்ல உலகத்திலேயே தமிழர்கள் வித்தியாசமான சிந்தனை மரபு கொண்டவர்கள் தான். ஏனென்றால் அவர்கள்தான் இந்த உலகத்தின், இந்தியாவின் மூத்த பழங்குடிகள் என்று பேசுகிறார். மூத்த பழங்குடிகளாக இருக்கக்கூடிய நாம் இந்த சித்த மரபை எப்படி அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வது வெறும் ஆன்மீக கருத்துக்களுக்குடையானது அல்ல. அன்றாடங்கள் நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்றிணைந்த இந்த மரபை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதற்கான மிகப்பெரிய முயற்சிகளில் ஒன்றுதான் இத்தகைய திருவிழாக்கள் என்று நான் கருதுகிறேன். நான் மிக நுட்பமான விஷயங்களை, 2-3 விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு இடம் பகரலாம் என்று கருதுகிறேன். பொதுமக்களே, பேரன்பு கொண்ட தமிழ் உறவுகளே,
ஆயுஷ் என்கின்ற ஒரு அமைப்பு மத்திய அரசாங்கத்தினரால் நடத்தப்படுகிறது. ஆயுஷ் என்கின்ற அந்த மினிஸ்ட்ரி, அந்த மந்திரி சபை, அந்த மந்திரி அகம் எதை உள்ளடக்கியது என்று சொன்னால், அலோபதி தவிர்த்து இந்தியாவின் மரபு வழி மருத்துவங்களை முன்னெடுப்பதற்கான ஒரு அமைப்பு தான், அமைச்சகம் தான் ஆயுஷ் என்கின்ற அமைச்சகம். இதுல ஏ அப்படிங்கிறது ஆயுர்வேதிக், ஒய் அப்படிங்கிறது யோகா மற்றும் நேச்சுரோபதி, யூங்கிறது யுனானி, எஸ்ங்கிறது சித்தா, எச்ங்கிறது ஹோமியோபதி. இதுல என்ன சிரமம்னா, ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் வெறும் கொண்டாட்டங்களில் இல்லை நம் மரபு. நம்முடைய மரபு என்பது அடுத்த தலைமுறைக்கு கடத்த விடாமல் நடக்கக்கூடிய அந்த சதிகளிடம் இருந்து மீட்டெடுத்து அடுத்த தலைமுறைக்கு நம் மரபை செலுத்துவதற்கான மிகப்பெரிய முயற்சி தான் இந்த ஆயுஷ்ல. இந்த சித்தா இருக்குல்ல, எஸ், 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் எஸ் என்கின்ற அந்த சொல்லுக்கான விளக்கத்தை டெல்லியில் இருந்து வந்த ஒரு அறிக்கை என்ன சொன்னது தெரியுமா? எஸ்ங்கிறதுல சித்தா இல்ல, திபேத்தியத்தில் இருந்து வந்த ஒரு மருத்துவம் அதற்குள்ளாக வந்து விட்டது. இந்த அறிக்கை வந்தவுடன் தமிழக அரசு விழித்துக் கொண்டது. உடனடியாக தன்னிடத்தில் இந்த திட்டக்குழு உறுப்பினர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஆலோசனை நடத்தி கு சிவராமன் மருத்துவர் அவர்களை டெல்லிக்கு அனுப்பி வைத்தார்கள். அப்போ அவர் போய் பல்வேறு கோப்புகளை சமர்ப்பித்து, எஸ் என்பது சித்தா, சித்த மருத்துவம் என்பது தமிழ்நாட்டின் அல்ல, இந்தியாவின் பழங்குடி மக்களினுடைய பாரம்பரிய மருத்துவம், இதை எடுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது என்கின்ற குரலை ஒலித்து எஸ்ங்கிறத டபுள் எஸ்னு போட்டாங்க, ஆயுஷ்னு. மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகுதான் சித்தா என்கின்ற சொல்லை மீண்டும் அந்த ஆயுஷ் என்கின்ற அமைச்சகத்திற்குள்ளாக தமிழக அரசு கொண்டு வந்தது. நான் நினைத்து பார்க்கிறேன், இந்த மரபு சார்ந்த விஷயங்கள் நம்மை விட்டு அகலாமல் இருப்பதற்கு நாம் என்ன முயற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். கோரக்கர் சித்தர் யார்? அவர், அவருடைய வரலாறு என்ன? நான் படிக்கிறேன், பெஷாவர் என்கின்ற பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்தில் இவருக்கான பீடம் இன்னும் இருக்கிறது, வெள்ளையங்கிரியில் இருக்கிறது. இவருக்கான அந்த பீடங்களை ஆங்காங்கே நிறுவிக்கொண்டே வந்திருக்கிறார் என்றால், சித்தர் மரபு என்பது கால வர்த்தமான எல்லைகளை கடந்த மரபு என்பதனை நாம் நம் தலைமுறைக்கு சொல்லியாக வேண்டும். அவர்கள் ஒரு காலத்தவர்கள் இல்லை, ஒரு இனத்தவர்கள் இல்லை, ஒரு மதத்தவர்கள் இல்லை. இந்த பிரபஞ்சம் முழுக்க உலவக்கூடிய மிகப்பெரிய சக்தி நிலையில் உயர்ந்து நிற்கக்கூடிய, சித்த நிலையில் உயர்ந்து நிற்கக்கூடிய மரபை சார்ந்தவர்கள் தான் சித்தர்களாக நம்முடைய பழங்குடியினர் அதை கொண்டாடினார்கள் என்பதனை நம் தலைமுறைக்கு நாம் கடத்தியாக வேண்டும். நான் இப்படி யோசிச்சு பார்க்கிறேன். ஓம் நமச்சிவாய என்கின்ற மந்திரம் நமச்சிவாய என்று சொல்லப்படுகிறது, பிறகு சிவாய என்று சொல்லப்படுகிறது, சிவ சிவா என்று சொல்லப்படுகிறது, சிவா என்று சொல்லப்படுகிறது. வாவையும் எடுத்து சி என்கின்ற ஒற்றை மந்திரத்திற்குள் இருக்கக்கூடிய சிவனை தன்னுடைய சிந்தையிலே நிறுத்தியவன் சித்தனாக இருக்கிறான் என்கின்ற மரபு சார்ந்த அந்த நிலையை நாம் எப்படி அடைந்தோம் என்கின்ற வரலாறை நாம் எளிமைப்படுத்தி நம் தலைமுறைக்கு தந்தாக வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நான் எந்த சமூகத்தை சார்ந்தவள் என்று உங்கள் அத்துணை பேருக்கும் தெரியும். கோரக்கர் சித்தர் மரபிலே இந்த ஜீவ சமாதி இருக்கக்கூடிய இந்த இடத்திலே பேசக்கூடிய வாய்ப்பு என்பது நான் வாய்ப்பாக கருதவில்லை, என் உரிமையாக கருதுகிறேன். அந்த உரிமையின் பொருட்டு நான் இதை பேசுகிறேன். என்னுடைய சிறிய வயதில் எந்த நிலையில் என்னுடைய தமிழ் உணர்வு, மதம் என்பது ஒரு 300 ஆண்டுகள் எனக்கு வந்து சேர்ந்தது. ஆனால் என் மரபு என்பது 300 ஆண்டுகள் அல்ல. தமிழ் பழங்குடி எந்த மரபை சார்ந்ததோ அத்தனை ஆண்டுகளுக்கான ரத்த அணுக்கள், மரபணுக்கள் இந்த உடலிலும் ஓடுகின்றன என்கின்ற உணர்வை எனக்கு ஊட்டியது யார் தெரியுமா? இதை நான் உலகத்திற்கு சொல்லுகிறேன். சித்தர்கள், சித்தர் மரபு என்பது அன்றும் இன்றும் அல்ல, என்றும் என்றும் நம் தலைமுறைக்குரியது. அது எப்படி சொல்றது? இன்றைக்கு நான் புகழ்பெற்ற பேச்சாளராக இருக்கலாம், ஒரு பல்கலைக்கழகத்திலே இணை பேராசிரியராக இருக்கலாம்,
இந்த வாய்ப்புகள் எல்லாம் எனக்கு வந்ததற்கு அடிப்படை என் தாய் தந்தையர், எனக்கு கிடைத்த அரசியல் சூழல், இந்த கொள்கைகள் எல்லாம் நான் ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு ரகசியத்தை நான் சொல்லுகிறேன். நாங்கள் வாழ்ந்து கெட்ட குடும்பம். ரொம்ப உயர்ந்த நிலையில இருந்த எங்க அப்பாவுக்கு வேலை போயிடுது. வீட்டுக்கு வரார் எங்க அப்பா, ஆடை வடிவமைப்பாளர். ஆடைனா டிரஸ் தைக்கிற டெய்லர் இல்ல, இந்த டெக்ஸ்டர் இருக்குல்ல துணி, அந்த துணியினுடைய வடிவமைப்பாளர். எங்க அப்பா ரொம்ப நுட்பமான கலைஞர், நல்ல ஓவியர், நல்ல பாடகர், நல்ல கவிஞர் எங்க அப்பா. இந்த 5 எங்க அப்பாவுக்கு நாங்க 5 பிள்ளைகள். என்னன்னு தெரியல, எங்க அப்பா 5 பிள்ளைகள்ல என்கிட்ட மட்டும் தான் கவிதைகளை பகிர்வார். என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. கவிதைகளை பகிர்ந்த அந்த நேரத்தில் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில வேலைக்கு போனார்னா சாயந்தரம் அன்னைக்கு 50 ரூபாய் கொண்டு வருவார். தினத்துக்கும் 5 ரூபாய் தான் கொண்டு வருவார், சனிக்கிழமை மட்டும் 50 ரூபாய். அந்த 50 ரூபாய் தான் அடுத்த நாள் எங்களுக்கு கரிசோறு. ஒரு நாள் அப்பா 50 ரூபாய் கொண்டு வரல. அம்மா அப்பாவோட ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி எங்க யாருக்குமே சாப்பாடு கொடுக்கல. அடுத்த நாளும் பட்டினி தானே நாங்க படுத்து தூங்கிட்டோம். இந்த சண்டையை கேட்க முடியாதுன்னு தூங்கிட்டோம். அப்போ ராத்திரி ஒரு 12:30 இருக்கும். எங்க அப்பா என்ன இப்படி தட்டுறார். நான் எழுந்திருக்கிறேன். இப்படி சொல்ற, நான் எங்க வீடு மொட்டை மாடியில ஷீட் வச்ச வீடு. வெளியில ஒரு பால்கனி இருக்கும், அதுல இந்த மாதிரி ஒரு தெருவிளக்கு இருக்கும். அங்க போய் வா சொல்ற. நான் போய் அந்த பால்கனியில நிக்கிறேன். உள்ள போய் அறையில இருந்து என்னுடைய ஜோல்னா பை எடுத்துட்டு வா, சத்தம் போடாம எடுத்துட்டு வா, அம்மா எந்திரிச்சிட போறா. நான் உள்ள இருந்து போய் அந்த பைய எடுத்துட்டு வரேங்க. எடுத்துட்டு வந்தா கணக்குது பை. அதுல இருந்து எடுத்து பார்த்தா பெரிய புத்தகம் ஒண்ணு உள்ள இருந்து எடுக்கிறார். நான் கோசாஸ்பத்திரியில இறங்கினா கீழே நிறைய புத்தகம் போட்டு வித்துட்டு இருந்தாங்களா. ஒரு பெரிய புத்தகம் 50 ரூபாய் 50 ரூபாய் 50 ரூபான்னு சொல்லிட்டு இருந்தானா. நான் பார்த்தேன், என் பிள்ளைதான் தமிழ் படிக்குமே. எங்க அப்பா தமிழ் படிக்க எழுத தெரியாது. என் பிள்ளைதான் தமிழ் படிக்குமே அப்படின்னு அந்த புத்தகத்தை பார்த்து 50 ரூபாய் நான் வாங்கிட்டேன். நீ படி பாப்பா, நாளைக்கு கரிசோறு இல்லைன்னா பரவாயில்ல, உனக்காக புத்தகம் வாங்கினதுக்கு தான் அந்த 50 ரூபாய் செலவழிச்சேன்னு சொன்னார். அந்த புத்தகத்தை எடுத்துங்க. அந்த தெருவின் வெளிச்சத்தில் நான் பார்க்கிறேன், என் 13 வயதில் என் தகப்பனார் எனக்கு அளித்த எங்கள் 7 பேருடைய உணவினுடைய ரகசியமாக அடங்கி இருந்த அந்த 50 ரூபாய் புத்தகம் வேறு எந்த புத்தகமும் இல்லை, திருமூலர் அருளிய திருமந்திரம். என்னுடைய அறையில், என்னுடைய புத்தக அறையில் இன்றைக்கும் அப்பா வாங்கி தந்த அந்த திருமந்திரம் இருக்கிறது. என்ன சொல்கிறது இந்த திருமந்திரம்? நீங்கள் 1000 சமய மரபுகளை பின்பற்றிக் கொள்ளுங்கள். எந்த சமய மரபை நீங்கள் பின்பற்றினாலும் திருமந்திரம் தான் அதற்கு மூலாதாரமாக இருக்கும் என்பதற்கான அனைத்து விதமான விஞ்ஞானங்களையும் உயர் ஆன்மீக ரகசியங்களையும் அடக்கி இருக்கக்கூடிய நூல் திருமந்திரம். அதிலிருந்துதான் எடுக்கிறார்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற சொல்லை எல்லாம் நான் அதை படிக்கிறேன். சித்தர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் எந்த சூட்சும நிலையில் நம்முடைய வாழ்க்கையை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். படமாடும் கோவில் பகவர் கொன்றியில், நடமாடும் கோவில் நம்பர்கதாக, நடமாடும் கோவில் நம்பர்கொன்றியில், படமாடும் கோவில் பகவர்கதாமே என்று எழுதிவிட்டு போனாரே. என்ன அர்த்தம் அது? சாமிக்கு கொடுத்தா மனுஷனுக்கு வராதரா, மனுஷனுக்கு கொடு சாமிக்கு போகும் என்று சொன்ன மரபு நம்முடைய மரபு. நான் யோசித்து பார்க்கிறேன், சித்தர்களுடைய மரபிலே சிவன் சக்தி என்கின்ற ஒரு இயக்கம் இருக்கிறது. சிவனுக்குள்ளாக இருந்து செயல்படுகின்றவள் சக்தி. பாடகி சுசித்ரா அவர்கள் பிரமாதமா பாடினாங்க. கடைசியா அபிராமி அந்தாதியில முடிச்சாங்க. ரொம்ப அழகா அவங்க பாடினாங்க. சக்திக்கும் சிவனுக்கும் உடலில் தான் பங்கு இருக்கிறது. 2 பேரும் இணைந்து வேலை செய்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் 2 பேருக்கும் நடுவிலே போட்டி இருந்து கொண்டுதான் இருந்திருக்கிறது. ஆனால் எப்பொழுதும் சிவனோடு தன்னை ஒன்று கலந்திருக்கக்கூடிய நிலை சித்தர்களுக்கு மட்டுமே வாய்த்திருக்கிறது. சிவன் வாக்கு, சித்தர் வாக்கு. நாம் சிவனாக பார்க்கக்கூடியவர்களாக சித்தர்கள் இருந்திருக்கிறார்கள். நம்முடைய மரபிலே ஒண்ணும் இல்லைங்க. எவ்வளவோ எவ்வளவோ துன்பங்களையும் துயரங்களையும் நாம் கடந்தோம். பேண்டமிக்ல, கொரோனால இந்த உலகமே எத்தனையோ மருந்துகளை சொன்னது. 99.9999 உயிர் பிழைச்சது
சித்த மருத்துவத்தால் தான். இந்த சித்த மரபு இருக்கு இல்லையா, நம்முடைய வாழ்க்கையில் உள்ளும் புறமுமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுகிறது என்று நான் பார்க்கிறேன். யோசித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் சொல்லிவிட்டு போன, அவர்கள் தந்துவிட்டு போன எத்தனையோ கோடான கோடி ரகசியங்கள் உண்டு. கோரக்கர் சித்தர் என்கின்ற ஒரு சித்தர் நம்முடைய நாட்டிலே இதோ இந்த இடத்தில் பிறந்திருக்கிறார், வடநாட்டில் இருந்திருக்கிறார், வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறார். அவருடைய மரபை நான் மலேயா நாட்டில் சந்தித்திருக்கிறேன். நான் யோசித்து பார்த்தால் ஒரு இடத்திலிருந்து இத்தனை இடங்களுக்கு எப்படி போக முடிகிறது இவர்களால் என்றால், இந்த சித்த நிலை இது பார்த்து ஆச்சரியப்படுவதற்கானது அல்ல. இவர்கள் உருவத்தை கடந்தவர்கள். நான் இப்படி கேள்விப்பட்டிருக்கிறேன், எல்லா சிவன் கோயில்களும் சித்தர்களுடைய சமாதிக்கு மேல்தான் எழுப்பப்படுவதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஜீவ சமாதி அடையக்கூடிய, ஜீவ சமாதி அடைந்து இந்த உலகத்தில் சக்தி நிலையாக உலவி நம் அத்துணை பேருக்கும் மிகப்பெரிய விஞ்ஞானத்தையும் ஆன்மீகத்தையும் தருகின்ற இந்த மரபு வெறும் கோவில் மரபல்ல. கோவில்களை கடந்த ஆன்மீக தொடர்பிலே ஒருவரை மனிதனோடு மனிதன் இணைக்கின்ற இவர்கள் முனிவர்களாக, ரிஷிகளாக, சித்தர்களாக நம்மிடையே உலவிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நான் ஒரு 5 நிமிடத்தில் முடிக்கிறேன். நான் பார்த்து வியந்த விஷயங்களை சொல்லுகிறேன். இவர்கள் நம்மிடையே உலவிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒண்ணும் இல்லை. உயிருடன் அவர்களுடைய குரல் முழுமையான சித்தத்தில் உட்கார்ந்தால் நமக்கு கிடைக்கிறது. இதை எப்படி நான் சொல்லுகிறேன்? சித்தத்திற்கும் பித்தத்திற்கும் இருக்கின்ற வேறுபாடு என்ன? பித்தம் என்பது ஒரு நிலையில் சிக்கிக் கொள்வது, சித்தம் என்பது ஓடிக்கொண்டே இருப்பது. ஒரு நிலையில் ஒண்ணும் இல்ல. எங்க ஐயா தான் சொல்லுவார், குருநாதர் சொல்லுவார், தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு, ஒரு வளையலை எடுத்து அந்த தண்ணியை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா ஓடுகின்ற தண்ணிக்கு பெயர் சித்தம். ஒண்ணும் இல்ல, குட்டையா இருக்கு, அங்க தண்ணி நிக்குது, அதுல அதே வளையலை வச்சு பார்த்தனா அது பித்தம்னு சொல்வார். நின்ற நிலையில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த வினாடிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை நமக்கு தந்தவர்கள். நம்முடைய வாழ்க்கை என்பது யாருக்கும் அடிபணிகின்ற வாழ்க்கை இல்லை. ஏனென்றால் சுயமாகவே நாம் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சக்தி நிலைகளை, சூழ்நிலைகளை மரபாக நமக்கு தந்துவிட்டு போன மரபுதான் சித்த மரபாக இருக்கிறது. வாழ்க்கையில் எத்தனையோ சித்தர்களை நாமும் கண்டிருக்கலாம். இதோ இந்த அவையில் கூட சித்தர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். இவர்களுடைய உருவத்தை பார்த்து நாம் கண்டுபிடிக்க போவது இல்லை. நான் இப்படி யோசிச்சு பாக்குறேங்க. சில நேரங்கள்ல அறிவு சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் நான் பேசுவதை மறுக்கலாம். ஒரு நூல்கண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு நூல்கண்டுல சிக்கல் விழுந்துருது. ஒரு 20 மீட்டர் நூல்கண்டு தான், அந்த சிக்கலை நம்மளால எடுக்க முடியாது. யோசிச்சு பார்த்திருக்கோமா? கோடிக்கணக்கான ஒளிக்கற்றைகளை ஒன்றோடு ஒன்று இந்த பக்கம் அந்த பக்கம் அனுப்பி இந்த விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இதற்குள் சிக்கலே இல்லாமல் இது ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் இதற்குள் மறைந்திருக்கக்கூடிய அந்த விஞ்ஞானம் தான் சித்த மரபின் விஞ்ஞானம். கருங்குவளைக்குள் என்ன இருக்கிறது என்று விஞ்ஞானிகளுக்கு தெரியாது, ஆனால் சித்த மரபு தெரிந்திருக்கின்றவர்களுக்கு தெரியும் அந்த கருங்குவளைக்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று. தமிழர்கள் இந்த உலகத்திற்கு பாடம் நடத்தியவர்கள், வரலாற்றில் நாகரிகத்தில் உயர்ந்து நின்றவர்கள். அதனால்தான் ஊரெல்லாம் எங்கே போனாலும் கோரக்கர் வந்து இங்கே ஜீவ சமாதி அடைந்தார். தமிழகம் என்பது ஆன்மீக பூமி, தமிழகம் என்பது சித்தர்களுடைய மரபு சார்ந்த பூமி. இங்கு 1000 பேர் வரலாம் போகலாம், ஆனால் ஒருபோதும் நாம் நம்முடைய அடையாளங்களை, மரபுகளை மீற மாட்டோம் என்று இந்த உலகத்திற்கு சொல்லுகின்ற இந்த மரபு சார்ந்த இந்த ஆலயத்தில், மரபு சார்ந்த இந்த ஆசிரமத்தில் நான் நின்று பேசுவதற்கு பின்னால் என் தமிழ் இருக்கிறது. தமிழ் எனக்கு தந்த அந்த மரபு சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது. சித்தர்களை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற பேராவலுடன் நான் இந்த மன்றத்தை விட்டு நீங்குகிறேன். நான் குறவஞ்சி படிக்கின்ற பொழுது வாசித்திருக்கிறேன். காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், ககன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர் என்று. கண்களால் விழியை இப்படி எரிந்து ககன சித்தர்களை அழைத்த ஒரு மாபெரும் மரபு சார்ந்த ஒரு இனம் தமிழ் இனம். இந்த மரபு சார்ந்த இந்த இனத்தில் கோரக்கர் சித்தருடைய இந்த ஆசிரமத்தில் இந்த நிலையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த விழா வருங்காலத்திற்கு மிக முக்கியமாக எல்லோர் மத்தியிலும் சித்தர் மரபு பற்றிய அறிவை வளர்ப்பதற்கு துணை செய்ய வேண்டும். நாம் அந்நியர்களை போற்றலாம், ஆனால் ஒருபோதும் அவர்களை நம் அடையாளமாக கொள்ள முடியாது. நமக்கென்று இருக்கக்கூடிய இந்த சித்த மரபு என்கின்ற அடையாளத்தை தூக்கி நிறுத்துவோம்.
நம் மரபணுக்களை நம்முடைய அடுத்த தலைமுறையும் அதே நிலையில் வீரியத்தோடு கொண்டு வளர துணை செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் பகிர்கிறேன். நன்றி, வணக்கம். தங்கை பர்வீன் சுல்தானா சென்னை செல்ல வேண்டிய அவசரத்தில் புறப்பட்டு விட்டார். அவரை தொடர்ந்து நகைச்சுவை துணுக்குகளால் நாடெல்லாம் பல ரசிகர்களை பெற்றிருக்கின்ற மோகன சுந்தரம். இவர் பேசுவதை கேட்டால் விழுந்து விழுந்து சிரிக்கிற காலத்தை மாற்றி எழுந்தெழுந்து சிரிக்க வைக்கிற மோகன சுந்தரம் இப்பொழுது உரையாற்றிவிட்டு அவரும் விடைபெற இருக்கிறார். அதற்கு பிறகு நாதியற்ற நாங்கள் உரையாற்ற இருக்கிறோம். மீண்டும் என் வணக்கத்துக்குரிய நடுவர் ஐயா அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கும் அறிஞர் பெருமக்களே, விழா குழுவினர்களே, என் அருமை நண்பர் சகோதரர் நாகை நாகராஜன் அவர்களே, இங்கே எங்களுக்கு முன் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அன்பு சகோதரி காளியம்மாள் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதுமே நடுவர் அவர்கள் எதையுமே புதுமையாக செய்பவர். நான் கூட நினைச்சேன் நடுவர் பேசுறதுக்கு முன்னால பர்வீன் பேசுதுன்னு, இதுலயும் ஒரு புதுமையை கண்டு இருக்கிறார். உடனே நானும் ரெக்கமெண்டேஷனுக்கு போனேன், நான் கூட சென்னைக்கு போகணும்னு. இதை விட சிரிப்பு என்னன்னா, கவிதா எனக்கு ஜாட காமிச்சது, நானும் சென்னைக்கு போகணும்னு. நீ நாளைக்கு ட்ரெயின்ல போகுன்னு சொல்லிட்டேன். ரொம்ப நன்றி. எனக்கு முன்னால் அருமை சகோதரி பர்வீன் அவர்கள் பேசினார்கள். ரொம்ப பெருமையா அவருடைய தந்தையார் அவர் கேட்ட புத்தகத்தை வாங்கி கொடுத்தார் என்று ரொம்ப பெருமையா பேசினாங்க. நான் கூட எங்க அப்பா கிட்ட புக்கெல்லாம் கேட்டிருக்கேன். லைப்ரரிக்கு போனாரு. அவங்க அப்பா கவிஞர், எங்க அப்பா பஸ் கண்டக்டர். அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த விழாவிலே எங்களை எல்லாம் அழைத்து பெருமைப்படுத்திய ஐயா ஜீவானந்தம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வேற யார் பேராவது விட்டு போச்சுன்னா மன்னிக்கணும். இன்னைக்கு ஒரு பட்டிமன்றத்துல நல்ல ஒரு தலைப்பு, சித்தர் பீடத்திலேயே ஒரு தலைப்பு சொல்லி இருக்கிறார்கள். சித்தர்கள் நெறியை மக்கள் நன்கு புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆம் இல்லை, இதான் இன்னைக்கு தலைப்பு. இன்னைக்கு இருக்கிற மக்கள் சித்தர் நெறியை புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களா? நான் இல்லைன்னு பேசுறேன். கோயிலுக்கு வர்றதுனாலேயே நெறி புரிஞ்சிச்சுன்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா 4 டியூப்லைட் இருந்தாலே கூட்டம் இருக்கும். என்னமோ நடக்குதுறான்னு ஓடுறான் சார். புத்தக கண்காட்சி நடத்துது சார் அரசாங்கம். நல்ல கும்பல் வருதுங்க, நல்ல கும்பல் வருது. ஆனா புக்கு சேல்ஸ் கம்மியாகுது. ஏன்டானா அது வாங்க வரல. அவன் என் ஃப்ரெண்டு படிச்சவன் என்கிட்ட சொன்னான், எக்ஸிபிஷன் நீ சொன்னு போனேன், எல்லாம் வேஸ்ட்டுடானா. ஏன்டான்னு ஒன்றும் இல்லை அப்படின்னா. அவ்வளோ நான் நினைச்சேன் அவன் தேடின புக்கு இல்லை போல இருக்குது. என்கிட்ட சொல்றான், நான் ஒன்றாலும் பப்ளிஷர் கிட்ட சொல்லி வாங்கி தரேன்னு. புக்கு இல்லடா, டெல்லி அப்பளம் விற்பான்னு நான் நினைச்சேன், விற்கவே இல்லைன்னா. அவன் எக்ஸிபிஷன் ஒன்று அதே ஞாபகத்தில் போயிருக்கான். டெல்லி அப்பளம், ரங்கராட்னம் அப்படி. அதனால சித்தர் கோயிலுக்கு வந்ததுனாலேயே சித்தர் நெறியை மக்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒன்னே இல்லைங்க, சித்தர் காலத்திலேயே சித்தர் நெறி புரிஞ்சுக்கல. சித்தர்கள் வாழ்ந்த காலத்திலேயே சித்தர் நெறி புரிஞ்சுக்கல. நம்ம கோரக்கருடைய அவதாரமே அதுதானே இல்ல. அவருடைய குரு பெருமான் மச்சேந்திரர் ஒரு அம்மா கிட்ட பிச்சை கேட்கிறாரு. அந்த அம்மா பிச்சை போடுது, முகம் வாடி இருக்கு. ஏமானாரு, எனக்கு குழந்தை இல்லைன்னு. உடனே விபூதியை கொடுக்கிறாரு. 5-8 வருஷம் கழிச்சு திரும்பி வர்றாரு. அந்த அம்மா அப்படியேதான் இருக்குது. ஏமா உனக்கு குழந்தை மகன் பிறந்திருக்கணுமேனாரு. இல்ல சாமி, பிறந்திருக்கணும். இல்ல சாமி, என்ன ஆச்சு, நான் கொடுத்தது எங்கன்னாரு. இல்ல நீங்க கொடுத்துட்டு போயிட்டீங்க, பக்கத்து வீட்டு அக்கா, இதேதான் பக்கத்து வீட்டு அக்கா போலி சாமியாரா இருக்கும். இது அந்த காலத்திலேயே
போலி சாமியாரா இருக்கும், அதை நீ சாப்பிட்றாத, குப்பையில போட்டு இருந்துச்சு, நான் அடுப்புல எடுத்து போட்டேன்னு. அதை எடுத்து எங்க போட்டேன்னாரு, பின்னால போட்டேன்னு. அங்க அவதரித்தவர் தான் போறக்க சித்தர். ஆக சித்தர் நெறியை சித்தர் காலத்திலேயே புரிஞ்சுக்கல. சித்தர் நெறின்றது என்னங்க? சித்தர் நெறி என்பது என்ன? இந்த உடம்பு தான் கோவில், கடவுள், அதை பேடி பார்த்தா போதும்ன்றது தானே. எத்தனை பேருக்கு இன்னைக்கு புரிஞ்சிருக்கு? ஒண்ணும் இல்ல. ஒழுக்கம், பொய் பேசாம இருக்கிறது, சூது, கொலை, இதெல்லாம் நான் சொல்ல வேணாம். சித்தர் நெறின்றதுக்கு ஆப்போசிட் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கிறோம் சார். ஒண்ணும் இல்ல, வேதியர் கட்டிய வீணான வேதத்தை சோதித்து தள்ளடியோன்ற சித்தர். ஆனா இன்னைக்கு மூட நம்பிக்கை ஜாஸ்தியா போச்சு, ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. இப்பெல்லாம் கோயிலுக்கு கூட சிவன் பெருமாள் கோயிலுக்கு போறதை விட பரிகார ஸ்தலத்துக்கு தான் நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எல்லாமே சீக்கிரம் நடக்கணும் சார். 6 மாசம் சார் ஒரு சாமி பின்னால போறான். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு 6 மாசம் கொடுக்கல வச்சுக்க, கிருஷ்ணரை மாத்திடுறான், வேற கோயிலுக்கு போறான். என் ஃப்ரெண்டு உண்மையிலே 6 மாசத்துக்கு ஒரு சாமி போவான். இப்ப லாஸ்டா திருவண்ணாமலைக்கு போயின்னுக்கிறான். இப்படிதான். ஆக சித்தர் நெறி என்ன சொன்னார்கள் சித்தர்கள் என்பதை மறந்து விட்டோம். எல்லாமே மூட நம்பிக்கை ஆயிடுச்சு. எத்தனை சொன்ன சார், வெள்ளை கொடுத்து பூசணிக்காய் வாங்கினான் சார். பூசணிக்காய் உடம்புக்கு சாப்பிட்டா அவ்வளவு நல்லது. விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து அதுல பெயிண்ட்ல அவன் மூஞ்சி மாதிரியே வரைகிறான். வரைஞ்சி கீழே ஹோர்டிங் எழுதுறான், என்னை பார் சிரி அப்படின்னு. அதை மாட்டி வைக்கிறான். சில பேர் அதை பார்த்துட்டு நின்று சிரிச்சுட்டு போவான், பார்த்துக்கிட்டீங்களா? ஏன்னா சிரிக்காம போயிட்டா நம்மளுக்கு ஏதாவது வந்துட போகுது. அந்த அளவு மூட கணத்துல இருக்கிறோம் சார். ஜோதிடம் இகழ்ந்து மகாகவி பாரதி சொல்றாரு, நீ என்ன நல்லது பண்ணி அதுதான் உனக்கு வரப்போகுது. ஜோதிடத்தை இகழ் என்று சொன்னார். ஆனா சித்தர்களும் தான் சொன்னாங்க, நம்ம அதெல்லாம் கேட்கறது இல்லை. இப்ப ஒரு படி மேல போயிட்டோம். என்னடா கம்ப்யூட்டர் ஜோதிடம்னு ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா எல்லாமே அங்கேயும் அதே சுக்கிரன் வீடு பாக்குறாரு, இவர் வந்து வீடு மாத்துறாரு, எல்லாம் அதே தான் சார். அறிவியல் எவ்வளவோ வளர்ந்துச்சு சார். ரேடியாலஜி, கார்டியாலஜி, நியூராலஜி, நெப்ராலஜி எவ்வளவு வளர்ந்துச்சு. நம்மாலும் ஒண்ணு கண்டுபிடிச்சான் பாருங்க, நேமியாலஜின்னு. யார் போனாலும் சரிங்க பேரை மாத்திடுவான், யார் போனாலும் பேர் மாத்திடுவான். என் ஃப்ரெண்டு போனான், அவன் பேரு ராம். அது நல்ல பேர் தானேங்க, ராம்ன்றது நல்ல பேர். என் ஃப்ரெண்டு போனான், அவங்ககிட்ட கேட்டுருக்கான், உன் பேரு ராம். ராம எப்படி எழுதுவ? இங்கிலீஷ்ல ஸ்பெல்லிங் சொல்லு. உலகம் ஃபுல்லா ராமுக்கு ஸ்பெல்லிங் RAM தான். உன் ஜாதகப்படி அது தப்பு. வேற எப்படி எழுதுனாங்க? 2 R 3 A 3 M, அதுதான் உனக்கு கரெக்டா. உண்மையில எப்படி எழுதினுக்கிறான், சைன் எல்லாம் அப்படிதான் பண்ணினுக்கிறான். அதே ஆளுகிட்ட நான் போனேன், வாங்க சார், நான் என்ன தெரியுது அவனுக்கு, மோன சுந்தரம். நல்ல பேர். நான் நினைச்சேன் நம்ம கிட்ட ஒரு எதுவும் சொல்ல மாட்டார் போல இருக்கு, ஏன்னா நம்ம ஏதாவது மேடையில சொல்ல போறோம்னு பயந்து கம்முன்னு இருக்காருன்னு நினைச்சேன். அவனா பயப்படுவேன். உங்க இன்ஷியல் என்னங்க? என்ன எஸ்ன்னு மாத்திட்டுங்க. எனக்குன்னு எங்க அப்பா வச்சுட்டு போனது 2 லட்சம் கடன், அந்த இன்ஷியல் சார். இன்னொன்னு சொல்றேன், சித்தர் நெறியை புரிஞ்சிருந்தா நம்ம மூட நம்பிக்கைகளுக்கு பின்னா போகுமா சார்? 30 வருஷத்துக்கு முன்னால வாஸ்து உண்டா சார்? 30 வருஷத்துக்கு முன்னால வாஸ்துன்னு கேள்விப்பட்டிருக்கோமா? இல்ல. இப்போ வாடகை வீட்டுக்கு போறனும் வாஸ்து பாக்குறான், வாடகை வீட்டுக்கு போறேன்னு வாஸ்து பாக்குறான். என் ஒய்ஃபுக்கு வாஸ்து ரொம்ப இஷ்டம், ரொம்ப நம்பிக்கை. என் வீட்டுக்கு ஒருத்தவன் தான் வாஸ்துன்னு நான் தான் சொல்றான் பார்க்கலாம்னு நின்ன. இது என்னது அப்படின்னா போர்ட்டிகோன்னு, உங்க ராசிப்படி இது பின்னால இருக்கணும்னா. நான் சொன்னேன், இல்லைங்க, பின்னால இருந்தா அது பேர் மாட்டுக்கொட்டா, முன்னால இருந்ததான் போர்ட்டிகோ சார். உள்ள வந்தான் சார், இது சரியில்லை, இதை மாத்து, இது குபேர மூளை, இது சனி மூளை, இது நெருப்பு மூளை, இது அக்னி மூளை, இதை மாத்து, அதை மாத்து. அவன் மாத்துன்னு சொல்லாதது என் ஒய்ஃபை மட்டும் தான் சார். அதையாவது சொல்லிட்டு போயிருக்கலாம், நம்ம செலவோட செலவா முடிச்சு தொலைச்சிருக்கலாம். எல்லாமே அப்படிதாங்க சார். சித்தர்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. சித்த நெறி என்ன சொல்லுது? கடவுளுக்கும் நமக்கும் நடுவுல இடைத்தரகர்கள் வேண்டாம், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ஆனா இன்னைக்கு ஊர் ஃபுல்லா போலி சாமியார். சாமியார்லயே விதவிதமா இருக்காங்க. எப்படின்னா ஒவ்வொருத்தர் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கான் சார். கணவன் மனைவி சண்டை தீர்க்கத்துக்குன்னு தனி சாமியார், குழந்தை வர்றதுக்குன்னு ஒரு 15-20 சாமியார் இருக்கான்.
அதுல 7 சாமியார் உள்ளகிறான். ஏன்னா அவனே ட்ரை பண்ணிக்கிறான். என்ன ஆமாங்க, இப்போ ஒரு ஆதீனம் கல்யாணம் பண்ணிக்கினாருங்க. கேட்டா எல்லாம் உண்டு, ஒன்னும் தப்பே இல்லைன்ட்டாரு. இன்னைக்கு நவம்பர் 15 28 ஒரு பொம்பளை சாமியார் 3வது கல்யாணம் பண்ணிட்டு போகுது. அன்னபூரணி அரசு கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஒண்ணும் பண்ண முடியாதுங்க, எல்லாமே அப்படிதான் சார். குரு பக்தி வேணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சித்தர் நெறியை பின்பற்றினால் குரு பக்தியோடு இருந்தால் போதும். கோரக்கர் குரு பக்தி மிக்கவர் சார். குரு பக்தி எப்படி இருக்குன்னு இந்த உலகத்துக்கு காமிச்சவர். ஒரு அம்மா வடை கொடுத்ததுன்னு சாப்பிட்டாரு மச்சேந்திரர், நல்லா இருந்தது. போய் அந்த வீட்டுல இன்னொரு வடை கேளுன்னாரு. இவரை சோதிக்கதான் இவரு போய் அந்த அம்மா கிட்ட இன்னொரு வடை கேட்டாரு குருநாதர்னா. அந்த அம்மா நாங்களே டெய்லி வடையா போ அப்படின்னு. இல்ல குருநாதர் ஆசைப்பட்டு கேட்டாருன்னா, நீ உன் குருநாதர் எது செஞ்சாலும் செய்வியா? கண்டிப்பா செய்ய. உன் குருநாதர் கண்ணு கொடுனா கொடுப்பியா? தோ கொடுத்துட்டேன், கண்ணெடுத்து கொடுத்துட்டாரு. அது குரு பக்தி. இன்னைக்கு அந்த சித்த நெறி கொஞ்சத்தை நம்ம அந்த ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா குரு நெறியில எங்கேயோ போயிருப்போம். இன்னைக்கு உண்மையிலேயே அங்க குரு நெறிலாம் கிடையாது. ஆபீஸ்ல நம்மளை பத்தி மொட்டை பெட்டிஷன் போடுறவனே நம்ம ட்ரெயின் பண்ண பையன் தான். ஒரே ஒரு மெக்கானிக் 10 நாள் அந்த பையன் போய் மெக்கானிக் ஷெட்ல வேலை செய்யறான். குஞ்சூண்டு வேலை கத்துனா தனியா கடை, விசிட்டிங் கார்டு வச்சு தனியா கடை வச்சிருவான். அந்த கஸ்டமர் எல்லாம் அவன் கூட்டி போயிடுவான். இதான் இன்னைக்கு இருக்கிற குரு பக்தி. எல்லாமே சரி. ஒரு விருந்தோம்பல், சித்த நெறியிலே விருந்தோம்பல் முக்கியம். இன்னைக்கு எங்க விரும்புவது இருக்கு. அன்னைக்கு என் சொந்தக்கார வீட்டுக்கு போனேன் சார். தயவு செஞ்சு இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் கேட்கிறேன், தயவு செஞ்சு கேட்கிறேன், கிரீன் டீ குடிக்கிறது நல்லது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய பேர் நம்புறாங்க. குடிங்க, தப்பில்லை. ஆனா வர விருந்தாளிக்கு அது பிடிக்குமான்னு கேட்டு கொடுங்கண்ணா. ஒரு காலத்துல விருந்தாளி உள்ள வந்தாலே வாங்க வாங்க உங்களை காக்கா கத்துச்சு, உங்களை தான் எதிர்பார்த்து அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்ப அப்படியே இல்லைங்க. அன்னைக்கு எங்க அத்தை வீட்டுக்கு போறேன்னா போன் பண்ணாம வந்துட்டேன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு டிஸ்போசபிள் கப்புல கிரீன் டீங்க, அது மூக்கு கிட்ட எத்துவும் போது நாத்தடிக்குது. எந்த வருஷம் வாங்குனதுன்னு தெரியல. அதை நீங்க ரொம்ப ஆட்ட முடியாது, உள்ளே பிஞ்சிக்கும். ஏன்னா மட்டமான டீயல அவங்களுக்கு பிடிக்குமான்னு கேளுங்க. இன்னொரு அர்த்தம் இருக்கு, அது தெய்வம். 12 மணிக்கு போனேன், வராதவன் வந்திருக்கடா, சாப்பிடுற நேரத்துல வந்திருக்க, ஏதாவது சாப்பிட்டு போனாங்க. இல்ல இல்ல எனக்கு ஒண்ணும் வேணா, ஒரு காஃபி டீ இருந்தா கூட போதும்னு கிச்சனுக்குள்ள போயிடுச்சு சார். ஒரு டீ போட 10 நிமிஷம் ஆகுமா? 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு. ஆனா கிச்சன்ல இருந்து சத்தம் கேக்குது, பாத்திரம் சத்தம்லாம். முதல்ல நான் நினைச்சேன் டீ கொடுப்பாங்கன்னு. அப்புறம் டைம் ஆகவே என்ன நினைச்சேன், ஏதோ உப்புமா கும்மா கிண்டுது போல இருக்குது அதான் அப்படின்னா. அப்படியும் பார்த்தேன் வாசனை எதுவும் வரல. சரி, அந்த கிச்சன்ல எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது, அதனால வாசனை போயிடும் போல இருக்குது அப்படி. நானே பசி வேற எடுத்துச்சு, ஏதாவது சாப்பிட்டு போயிடுறேன் சார். பசியோட இருந்துடலாம், யாராவது சாப்பிட்டு போகும்போது பசி ரொம்ப எடுக்கும், ரொம்ப எடுத்துது சார். 35 நிமிஷம் கழிச்சு அந்த அம்மா டீ எடுத்துட்டு வருது சார். குச்சி வர சூடே இல்லை, என்ன சூடே இல்லைன்னு. அதான்பா வச்சேன். இந்த டபரா எங்க வச்சேன்னு தெரியல, இவ்வளவு நேரம் அதை தான் தேடி இருந்தேன் நாங்க. எது இந்த கீழே வைக்கிற டபரா ரொம்ப முக்கியம். நான் உப்புமா வரும், தோசை வரும்னு எதிர்பார்த்திருந்தேன், எல்லாம் போச்சு. ஒரு காலத்துல விருந்தாளிக்கு வெள்ளி டம்ளர்ல கொடுத்தோம், இப்ப டிஸ்போசபிள். ஏன்னா உறவே டிஸ்போசபிள் ஆயிடுச்சு சார். சித்தர் நெறியை பின்பற்றுபவர்கள் அப்படி இருக்க போவதில்லை. கோரக்க சித்தர் வெளிப்படையா இருக்கலாம். கோரக்க சித்தருடைய தெய்வாம்சம் என்ன தெரியுமா? தான் பெற்ற ஞானத்தை கூட எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்று எழுதி சொன்னார். எல்லாருக்கும் தெரியணும், இதுல ரகசியம் அதுதான். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, ஒரு வெளிப்படைத்தன்மையே இல்லை, சாதாரணமாவே இல்லை. 2 வருஷம் கழிச்சு பாக்குற ரொம்ப மெலிசாகிற ஆளு எனக்கு தெரியும். நான் ஹாஸ்பிட்டல் வேலை செய்யறவன், கண்டிப்பா இருந்தாலும் டயபெட்டிக் கேட்டேன். ஆனா டயபெட்டிக் ஏதோ பார்டர் பார்டர்னா இருக்குன்னு அர்த்தம்டா. டயபெட்டிக் இருந்தா என்ன சொல்லு, நான் கேஸா போட போறோம். இன்னைக்கு உனக்கு நாளைக்கு எனக்கு இல்ல. இந்தியால நம்ம தான் நம்பர் 1. கேஸா போட போறோம். நிறைய பேருங்க ஒரு ஆள் இப்படி இப்படி தடவுறாரு. என்ன சார் கல்ல ஏதாவது ப்ராப்ளமா? லைட்டா தெரியாதுன்னாரு. லைட்லயே தெரியலையாடா உனக்கு? இந்த குடிக்கிறவங்களை பாத்துக்கிறீங்களா சார்? நீங்க குடிப்பீங்களா? எஸ் நோ சொல்ல மாட்டான் சார். குடிப்பீங்க? பீர் மட்டும் குடிப்பேன். டேய் அது என்ன மோரா? இந்த வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க பாத்துக்கிறீங்களா? அவங்க எப்பவுமே நான் வெஜிடேரியனோட ஒஸ்தி நினைச்சுப்பாங்க அவங்களே. சார் நீங்க இந்த கறி மீன், ஐயோ வாயிலடிங்க, முட்டை சாப்பிடுவேன்.
வெளிப்படையாக இருங்கள். சித்தநெறி சொன்னது அன்பை செலுத்து, அறத்தை செலுத்து, விருந்தோம்பலை செலுத்து. இந்த எல்லாமே இன்றைய மக்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.